Hey guys, welcome back to channel. Hope you all doing good guys. உங்களுக்கும் வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப டேஸ்டியாக பண்ணணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 100 கிராம் அளவு கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இந்த வாழைத்தண்டு மூழ்கிற வரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 வரமிளகாய் அப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இந்த பொரியலுக்கு மிளகாய் தூளோ இல்லை வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்திற்கு ஏற்ப காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு சீரகம் கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு 2 கொத்து கருவேப்பிலை, இது கூடவே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட் அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்த தக்காளி லைட்டாக குக் ஆனால் போதுமானதுங்க. இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும்னு அவசியம் இல்லை. தக்காளி லைட்டாக குக் ஆகி வந்த உடனே இதில் நம்ம இப்போது வேக வச்சுருக்க வாழைத்தண்டும் அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. மெயினாக தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அங்கே நல்லாயிருக்கும். வாழைத்தண்டை சேர்த்துட்ட பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த தக்காளி அப்புறம் வெங்காயம் நம்ம சேர்த்துருக்க சோம்பு சீரகத்தோடு நல்லா மனம் இறங்கும். அதில் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனா நம்மளோட சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் வந்து ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சுங்க. உண்மையை சொல்லணும்னா நான் அன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் செஞ்ச அன்றைக்கி கறியுமே கொஞ்சமாக பரட்டி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் கறியை தான் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த வாழைத்தண்டு பொரியல் தான் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்கங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாழைத்தண்டு பொரியலை உங்கள் வீட்லேயும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலில் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.